ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 9 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, தேசிய படைப்பாளிகள் விருது பசுமை வெற்றியாளர் என்ற பிரிவில் விருதை வென்றவர் யார்? அதாவது உங்களுக்கே தெரியும், இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பங்கதி பாண்டே. உங்களுக்கு தெரியும், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது போன்ற சோசியல் மீடியாவில் சிறந்து விளங்குறவங்களுக்கு, அதாவது அதன் மூலமாக சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவங்களுக்கு தேசிய படைப்பாளிகள் விருது பிரதமர் அறிவிக்க போறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க. தேசிய படைப்பாளிகள் விருது, ஓகேங்க. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப பவரா இருக்கு. அதுக்கான விருதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முதல் முறையா பசுமை வெற்றியாளர் அப்படின்ற பிரிவில் இந்த பங்கதி பாண்டே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே போல சிறப்பா கதை சொல்லும் பிரிவில் கீர்த்தி கோவிந்தசாமி இவங்க சிறப்பா கதை சொல்லும் பிரிவில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கலாச்சார தூதராக மைதிலி தாக்கர், இவங்க ஒரு பாடகர் மைதிலி தாக்கருக்கு கலாச்சார தூதர் அப்படின்ற பிரிவில் கொடுத்துருக்காங்க. அது தொழில்நுட்ப பிரிவில் கௌரவ் சௌத்ரி அப்படின்றவருக்கு தொழில்நுட்ப பிரிவில் கொடுத்துருக்காங்க. சுற்றுலா பிரிவில் கமியா ஜெயின் இவங்களுக்கு சுற்றுலா பிரிவில் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தம் 3 பேர் ஃபாரினர், 20 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க, மொத்தம் 23 பேருக்கு இந்த படைப்பாளிகள் விருது கொடுத்துருக்காங்க. சோசியல் மீடியாவில் ஒரு சமுதாயத்தை அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த விருது கொடுக்குற மாதிரி இந்த வருஷத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாலும், ஓகேங்களா, இதில் 23 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுல இருந்து. அடுத்தது, தமிழ்நாட்டில் பெண் குழந்தை பாலின விகித உயர்வுக்காக முதல் இடம் பிடித்த மாவட்டம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தான் பெண் குழந்தை பாலின சமத்துவ விகிதம் உயர்த்தி இருக்கு. அதனால இது தங்க அவார்டு கொடுத்துருக்காங்க, தங்கம், ஓகேங்களா. இது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா, பிறப்பு பாலின விகிதம், அது உயர் பிறப்பு விகிதம், கருத்தரிப்பு மற்றும் மகப்பேறு முந்தைய பரிசோதனை நுட்பங்கள், இந்த 3 அடிப்படையில் இதன் மூலமா பெண் குழந்தையினுடைய அந்த விகிதம் உயருது. ரெண்டாவது, காஞ்சிபுரத்துக்கு வெள்ளி கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் 2வது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டில். 3வது ஈரோடு வெண்கலம் கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்ட ஆட்சியருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெண் குழந்தை பாலின விகிதத்தை உயர்த்துறதுக்காக, ஓகேங்களா. ஒரு காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு ஆள் பெண் குழந்தையா இருந்தால் அழிப்பாங்க, அதாவது இது பண்ணிடுவாங்க, ஓகேங்களா, அபார்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் உங்களுக்கே தெரியும், கருத்தம்மான்ற படத்தில் கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. அது அந்த டெக்னாலஜி தெரியாத முன்னாடி. இப்போ ரீசெண்டாக அபார்ஷன். அதனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஸ்கேனை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்கேன் எடுத்து பாலின விகிதத்தை சொல்லக்கூடாது, ஐ திங்க் ஆனா பெண்ணான்றதை சொல்லக்கூடாது, ஏன்னா பெண்ணாக இருந்து அழிச்சிடுறாங்கிறதுனால அதை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் தான் பெண் பாலின விகிதத்தை உயர்த்ததுக்காக தங்கம் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, உலகிலேயே முதல் முறையாக பெண்கள் கருக்கலைப்பு செய்து கொள்வதை அரசியல் சாசன அடிப்படை உரிமையாக மாற்றிய நாடு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரான்ஸ் நாடு தான். அதாவது பிரான்ஸ் நாட்டில் இது ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றிட்டாங்க. பெண்கள் அவங்களுடைய அடிப்படை உரிமை, பெண்கள் நினைச்சா அவங்க கருக்கலைப்பு செஞ்சுக்கலாம். அதாவது ஐரோப்பிய நாட்டில் கருக்கலைப்பு செஞ்சுக்கிறதுன்றது ஒரு சட்டப்பூர்வம் ஆக்கிட்டாங்க. ஐரோப்பிய யூனியன்ல இதை மாற்றிட்டாங்க. இப்போ பிரான்ஸ்ன்றது ஐரோப்பிய யூனியன்ல இருந்தாலும், பட் ஆனால் இது ஒரு அடிப்படை உரிமையா, உங்களுக்கே தெரியும், அடிப்படை உரிமைன்றது அது ரொம்ப ஒரு முக்கியமானது. கருக்கலைப்புன்றது அவங்களுடைய சட்டப்பூர்வமாக்கினாலும் யார் விருப்பப்பட்டாலும் செஞ்சுக்கலாம்னாலும், அடிப்படை உரிமைன்றது யார் கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போனாலும் அது செல்லாது, ஓகேங்களா. அடிப்படை உரிமைன்றது அவங்களுடைய முழு ரைட்ஸு. அப்படின்ற உலகிலேயே முதல் முறையாக மாற்றின நாடு யூரோப்பியன் யூனியன்லேயே பிரான்ஸ் தான். ஆனால் உங்களுக்கே தெரியும், அமெரிக்காவில் இது பெரிய சர்ச்சையாக இருந்தாலும் யூரோப்பியன் யூனியனில் இது சட்டப்பூர்வம் ஆக்கினாலும் அடிப்படை உரிமையாக மாற்றின நாடு பிரான்ஸ் மட்டும்தான். அடுத்தது, சிக்கிம் மாநிலத்தினுடைய முதல் ரயில்வே நிலையம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ராங்போ. உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேயே ஒரு ரயில் இல்லாத ஒரு மாநிலம், ரயில் இல்லாத மாநிலம்னா அது சிக்கிம் தான். இதுவரை சுதந்திரம் அடைஞ்சு 1979 நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. சுதந்திரம் அடைஞ்சு 45 வருஷம் ஆண்டு
ஒரு மாநிலத்தில் ரயிலே இல்லாத ஒரு மாநிலம் அது சிக்கிம் மாநிலம் தான். அந்த சிக்கிம் மாநிலத்தை இப்போ ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால்லேருந்து சிக்கிமுக்கு ட்ரெயின் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வந்து தூரத்தில் ட்ரெயின் வந்து போகிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 14 டன்னல், அதாவது சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும், 22 பிரிட்ஜ் இருக்கும், ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது எங்கிருந்து வரப்போகுதுன்னா சில்லிகுரி, வெஸ்ட் பெங்கால் சில்லிகுரியிலேருந்து ராங்ஃபோவுக்கு இந்த 45 கிலோமீட்டர் அமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாகிஸ்தான் நாட்டினுடைய 14வது அதிபர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி ஜர்தாரி. உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தானுடைய லேட்டஸ்டா பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சவங்க யாருன்னா ஷெபாஸ் ஷெரீஃப்ன்றவங்க தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் அறிவிச்சாங்க. அதாவது 24வது பிரதமர். இவங்க வந்து அதிபர், 14வது அதிபர் ஆசிஃப் அலி அர்ஜாரி. இவங்க தான் ஏற்கனவே 13வது அதிபராவது இருந்தாங்க. இவரையே இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஆசிஃப் அலி ஜர்தாரி. கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய அண்டை நாடு, நம்மளுடைய எதிரி நாடுன்ற மாதிரியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்க நான் நம்புகிறேன். தேர்வில் அனைமே இதை கண்டிப்பாக சிறப்பாக யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்றது என்னுடைய ஆசை, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ஒன்று, தமிழ்நாட்டில் பெண்களுடைய அதாவது பாலின விகிதத்தை உயர்த்தியதற்காக சிறப்பான மாவட்டம் எது? உயர்த்திய சிறப்பான மாவட்டம் நம்பர் 1. ரெண்டாவது கொஸ்டின், பசுமை வெற்றியாளர், அதாவது தேசிய படைப்பாளிகள் விருதில் பசுமை வெற்றியாளர் விருது யாருக்கு வழங்கப்படுது? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.